வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காலிகாப்பட்டி மற்றும் கோபி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேஷ். பாமா கலாபம் எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேஷ். காஃபிஃபை மற்றும் சாலோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல் பிரதேஷ். பிச்சுவா மற்றும் நாட்பூஜை எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் புக்சா, ஜோன்சாரி, காஸ் மற்றும் தாரு. லால் பகதூர் சாஸ்திரி 1969ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா மற்றும் ராமர்சன் பத்தாதின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு, ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு, துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஊரின சேர்க்கை குற்றமற்றது அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 377 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1882 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. குஜராத் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிரா நடனம், சப்தக் இசை. அரபிந்தோ கோஷ் கீதை பற்றிய கட்டுரைகள், மனித சுழற்சி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஜீவான் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தாஷி ரப்ஸ்தான். தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் யார்? மிதுன் சக்கரவர்த்தி. 5000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தவர் யார்? குல்வீர் சிங். பாரதிய கலா மகோத்சவின் முதல் பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டது? தெலுங்கானால செகந்திராபாத் அப்படிங்கிற இடம். இந்திய செய்தித்தாள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? M.V. ஷியாம்ஸ்குமார். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். கிஷோர் மக்வானா SC-க்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். சிந்து கங்காதரன் நாஸ்காம் உடைய தலைவர். ராகுல் நவீன் அமலாக்க இயக்குநரகத்தின் இயக்குனர். அமித்ஷா அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவர். பிரிதேந்திர பிரதாப் சிங் நால்கா உடைய தலைவர். அனுராக் கர்க் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் தலைவர். 2024 சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 17 சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா. இந்தியா நாடு பங்களாதேஷ் நாடு தோற்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. உருகுவே நாடு FIFA அண்டர் 20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு FIFA மகளிர் உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை சிட்டி FC அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடு ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 23 ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022 2024 ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு UEFA யூரோ 2024 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 20 சாம்பியன்ஷிப் 2024 ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி 133வது டுராண்ட் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. சிரியா 4வது இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஆண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஆசியாவின் 3வது சக்தி வாய்ந்த நாடாக ஜப்பானை முந்திய நாடு எது? இந்தியா. இப்ப முதல் 2 இடத்துல பிடிச்சிருக்குது அமெரிக்கா, அப்புறம் சைனா. இந்த பட்டியலை வெளியிட்டது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த லௌரின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். 2018 இருந்து இந்த குறியீடை வெளியிட்டுறாங்க. உலகின் சிறந்த முதலாளிகள் பட்டியல இந்திய பொதுத்துறை NTPC மட்டுமே இடம் பிடிச்சிருக்கு. IQ-AIR படி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் பெய்ஜிங் மற்றும் பெகுசாராய். உலகில் சுகாதாரமான காற்று உள்ள நகரங்களின் பட்டியல காத்மண்டு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் வலிவான இடமாக வியட்நாம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் உலக அளவுல இந்தியா 8வது இடத்தை பிடிச்சிருக்கு 2023ஆம் ஆண்டு. எந்த நாள் சர்வதேச முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து கண்ணியத்துடன் வயதானவர். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம்.
செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். செப்டம்பர் 14 இந்தி திவாஸ். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். இந்தியாவும் கஜகஸ்தானும் கூட்டு ராணுவ பயிற்சியான கஸ் இந்து எங்கு நடத்தியது? இந்தியால உத்தரகாண்ட் மாநிலத்துல தான் இந்த கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. இந்த கூட்டு பயிற்சி இந்த வருஷம் 8வது பதிப்பு. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 2016. ஆனா இது ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டு பயிற்சியோட பேர் கஸ் இந்து கிடையாது. இதோட பேர் பிரபால் தோஸ்டக். 2018ஆம் ஆண்டு தான் கஸ் இந்து அப்படிங்கிற பேரை மாத்தினாங்க. கார்காஷ் சல்வே கடல் பாதுகாவலர்கள் இந்திய அமெரிக்கா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஆல்மோகத் ஆல் ஹிந்தி இந்திய நாட்டுக்கும் சவுதி அரேபியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஜாயா தல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்திய நாட்டுக்கும் யுஏஇ நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஹரிமோ சக்தி மற்றும் உதார சக்தி இந்தியா மற்றும் மலேசியா. சாதா தன்சிக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சமுத்திர லட்சுமணா இந்தியா மற்றும் மலேசியா. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து. மித்ர சக்தி இந்தியா மற்றும் இலங்கை. மாநிலத்தில் தேசி பசுக்களுக்கு ராஜமாதா கோமாதா அந்தஸ்து வழங்கி மாநிலம் எது? தேசி பசு அப்படின்னா நாட்டு பசு. இந்த அந்தஸ்து வழங்கின மாநிலம் வந்துட்டு மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் மாநிலம் கைதிகளுக்கு ஜிவ்காலா தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏரவாடஜில் மகாராஷ்டிரா. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மாநிலம் சல்லோக்கு யோஜனா, நமோ ஷெட்காரி மகாசனம் யோஜனா, அப்புறம் லேக் லட்கி திட்டம், லட்லா பாய் யோஜனா திட்டம், முதலமைச்சர் வயஸ்ரீ யோஜனா, முக்கிய மந்திரி யுவ கரியா பரிசேஷன் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் வந்தவன் துறைமுகம் மும்பைல அறிமுகப்படுத்த போறாங்க. மகாராஷ்டிராவில் பின்வரும் எந்த இடத்தில் ஆண்டுதோறும் பங்கங்கா திருவிழா நடைபெறுகிறது? மும்பைல தான் நடைபெறுது.